சாந்தி. சங்கமயுகத்துல புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், திவ்ய புத்தி விதாத்தா பாபா சத் புத்திங்கிறது நமக்கு கொடுக்கிறாரு. புத்தியினுடைய பரிவர்த்தனை மூலமா தான் வாழ்க்கை பரிவர்த்தனை ஏற்படுறது. ஆக சத் புத்தி, திவ்ய புத்தி, சிரேஷ்ட புத்திங்கிறது பாபா நமக்கு சங்கமயுகத்துல வரதானமா கொடுக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம புத்தி திவ்யமாக மாறுகின்றதோ அப்பதான் நமக்குள்ள சுய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். நம்முடைய பரிவர்த்தனைக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நாம ஈஸ்வரிய சேவையில வெற்றி அடைவதற்கும் ஆதாரமே சத் புத்தி தான். பக்தி மார்க்கத்திலோட பகவான் கிட்ட போய், ஏ பகவான் எனக்கு சத் புத்தி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. பொதுவாகவே யாராவது தப்பு பண்ணா கூட என் புத்தி சரியில்லை அப்படின்னு தான் தன்னை பற்றி குறையாக சொல்லிக்குவாங்க. ஸோ புத்தி என்றால் பகுத்தறிதல், தீர்மானித்தல். நம்ம சத் புத்தி மூலமாக எது சத்தியமானது என்பதை பகுத்தறிகிறோம். சத்தியத்தை உணர்ந்து சத்திய தந்தையினுடைய குழந்தையாக ஆகிறோம். தேகங்கிறது அசத்தியம். அதனால பாபா தேகத்தினுடைய எந்த ரூபத்திலையும் நாமத்திலையும் நம்ம போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அஷரீரி பிராக்டிஸ் பண்ணும். ஒரே ஒரு பாபாவுடைய நினைவுல நம்ம இருக்கணும். அப்பதான் நம்முடைய பரிவர்த்தனை ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், நம்ம சக்திசாலியாக மாற முடியும். புத்திவான் தான் பலவான்னு சொல்லியிருக்காங்க. புத்திசாலி தான் மாயை எந்த ரூபத்துல வந்தாலும் பகுத்தறிய முடியும். ஸோ திவ்ய புத்தி இல்ல, மாயை நம்ம பகுத்தறியலைன்னா நம்ம மாய்கிட்ட தோத்துருவோம். ஞான மார்க்கத்துல அநேக பேர் தோல்வி அடைவதற்கு காரணமே தன்னுடைய புத்தி அவங்க திவ்யமா ஆக்கலனா. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு ஒரு பாடல் கூட இருக்கு. ஸோ புத்தி நமக்கு எவ்வளோ ஷார்ப் ஆகுதோ, புத்தி எவ்வளோ டிவைன் ஆகுதோ, அப்போ சூக்ஷமத்துல மாயா வந்தா கூட அதை நம்ம அதை பகுத்தறிந்து ஜெயிக்க முடியும். ஸோ புத்தியை ஷார்ப்பன ஆக்கிறதுக்கு பாபா என்ன வழிமுறை சொல்றாரு? அஷரீரியாக ஆகி என்ன நினைங்க. எவ்வளவுக்கு நம்ம அஷரீரியாக ஆகி பாபாவை நினைக்கிறோமோ அப்ப நம்முடைய புத்தி திவ்யமா கூர்மையான புத்தி, கற்பூர புத்தின்னு சொல்வாங்க. கற்பூரத்தை நம்ம பத்த வச்சா டபக்குன்னு பற்றிக்கும். மாதிரி புத்தி திவ்யமாகும் போது ஞானத்தை அப்படியே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, ஞானத்தை தாரணம் பண்ணுவாங்க, ஞான சுரூபமாக மாறுவாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்களை ஈஸியா அவங்க சமாப்தி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு மகா வாக்கியத்துல பாபா சொல்றாரு 16/6/2022, मीठे बच्चे तुम किसी भी देहदारी के नाम रूप में नहीं फंसना. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு மனிதனுடைய நாமத்திலும் ரூபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தும் அஷரீரி பன் பாப்கோ யாத் கரோ तो आयु बढ़ेंगी. நீங்க அஷரீரியாக ஆகி தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். நிரோகி பந்தே ஜாயங்க, நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி, सेंसिबल बच्चों की मुख्य निशानी क्या होगा? புத்திசாலியான குழந்தைகளின் முக்கியமான அடையாளம் என்ன? जो सेंसिबल होगा वह पहले स्वयं में धारण को फिर दूसरों को कराएंगे. யார் புத்திசாலிகளோ அவர்கள் முதலில் தனக்குள் தாரணை செய்து பிறரையும் தாரணை செய்விப்பார்கள். பாதல் பர்கர் ஜாயே வர்ஷா கரேங்கே, மேகங்களாக ஆகி ஞானத்தை நிரப்பிக்கொண்டு அவர்கள் மலை பொழிவார்கள். படாய்க்கு சமய உபாசி நகி லகேங்கி, படிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கொட்டாவி விட மாட்டார்கள். ब्राह्मणों पर रिस्पॉन्सिबिलिटी है, यहाँ उनको ही लेकर आना जो रिफ्रेश होकर जाए फिर वर्षा करे.
பிராமணிகள், அதாவது நிமித்த சகோதரிகளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. யாரை நீங்க இங்க அழைத்து வருகின்றீர்களோ அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று அங்க போய் மழை பொழிய வேண்டும். यहाँ वही आना चाहिए जो योग में अच्छी तरह रखकर वायुमंडल को पावरफुल बनाने में मदद करे. மதுவனுக்கு பாபா யார் வரணுங்கிறாரு? ஒண்ணு இங்க வந்து ரிஃப்ரெஷ் ஆகி ஞானத்தை நிரப்பிக்கொண்டு மழை பொழியக்கூடியவர்களா தான் மதுவனுக்கு வரணும். அடுத்தது பாபா சொல்றது, யார் யோகத்துல நன்றாக இருக்கின்றார்களோ வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய உதவி செய்கிறார்களோ அவங்கள தான் மதுபனுக்கு கூட்டிட்டு வரணும். பிகன்னா டாலே, அவங்க வந்து யஜ்யத்துக்கு தடைகள் போடக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஆஸ்பாஸ் படா சாந்தி ரக்னா செய்யி, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். கோய்பி பிரகார் கா ஆவாஜ் ந ஹோ, எவ்விதமான சப்தங்கள் என்பது செய்யக்கூடாது. மதுபன் வாயுமண்டலம் மிகவும் பவித்திரமான வாயுமண்டலம். சோ இந்த வாயு மண்டலத்துல வந்து முழு லாபத்தை எடுத்துக்கணுமே தவிர இங்க வந்து தடைகள் போடுறது, கூச்சல் போடுறது, இம்மாதிரியான சம்ஸ்காரம் உள்ளவங்களை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. இது ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு சகோதரிகளுக்கு. கீத் ஓம் நம சிவாய. ओम शांति अर्थ तो समझाए बाप कहते आत्मा और परमात्मा शांत स्वरूप है. ஓம் சாந்தி என்பதனுடைய பொருள் பாபா புரிய வைக்கிறாரு. பாபா மற்றும் ஆத்மாக்கள், அதாவது ஆத்மா பரமாத்மா சாந்த ஸ்வரூபமானவர்கள். ஜெய்சே பாப் வைசே பச்சே ஹே, அப்பா எப்படியோ அப்படிதான் குழந்தைகள். ஜோ பாப் பச்சோं को समझाते तुम शांत स्वरूप हो, பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் சாந்த ஸ்வரூபமானவர்கள். பாஹர் சே கோய் சாந்தி நஹி மில்தி ஹே, சாந்திங்கிறது வெளியிலிருந்து நாம் பெற முடியாது. ஏக் ராவன் ராஜ்யனா, இது ராவனுடைய ஆட்சி அல்லவா? அப் இஸ்மே சிர்ஃப் தும் அப்னே பாப் கோ யாத் கரோ மை இஸ்மே விராஜ்மான் ஹூ, இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், நான் இவருடைய சரீரத்துல பரகாய பிரவேசம் செய்திருக்கிறேன். तुमको जो मत देता हूं उस पर चलो, நான் வந்து உங்களுக்கு என்ன ஒரு டைரக்ஷன் கொடுக்கின்றேனோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். பாபா कोई भी नाम रूप में नहीं फंसाता है, பாபா வந்து யாருடைய பெயர்லயும் உருவத்திலையும் சிக்க வைக்கிறது இல்ல. एक नाम रूप है बाहर का, பெயர் உருவம் தோற்றமாகட்டும் பெயராகட்டும் இதெல்லாம் வெளிமுக்கு நம்மை கொண்டு செல்கின்றது. பாகற்காக வெளி தோற்றத்தை பார்க்கறது, வெளி தோற்றத்தினுடைய அழகை பார்க்கறது, இது வெளியே பார்க்கறதுனால்தான் பெயர் உருவத்துல நம்ம சிக்கிறோம். இஸ் ரூப் மே பி தும்கோ ஃபசானா நஹி ஹே. பிதாஸ்ரீ பிரம்ம பாபாவுடைய சரீர தோற்றத்தை பார்த்து அவருடைய தோற்றத்திலோட நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா பிரம்மா பாபாவை பார்க்கும்போது பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நினைவு வரணும், பிரம்மா பாபாவுடைய குணங்கள் நினைவு வரணும், பிரம்மா பாபாவுடைய தியாக நமக்கு நினைவு வரணும், பிரம்மா பாபாவுடைய சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை பார்த்து நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர அவருடைய சரீர தோற்றத்தை பார்த்து நாம் அதுல சிக்கி கொள்ளக்கூடாது. துனியா சாரி நாம் ரூப்மே ஃபசாத்தி ஹை. கலியுகம்னாவே என்ன அர்த்தம்? வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அந்த நாமத்துல அந்த ரூபத்துல மயங்கிடுறாங்க, ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. பாபா कहते इन सबका नाम रूप है, इनको याद नहीं करो. எல்லாருக்குமே நாம இருக்கு, ரூபம் இருக்கு. பாபா என்ன சொல்றாரு? இவைகளை எதையும் நினைவு செய்யாதீர்கள். अपने बाप को याद करो, तुम्हारा आयु भी याद से बढ़ेंगी. தந்தையாகி என்னை நினைவு செய்க, என்னை நினைப்பதன் மூலமாக உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். நிரோகிபி பனேங்கி, நோயற்றவர்களாக ஆகுவீங்க. லக்ஷ்மி நாராயண் துமாரா ஜிசே தே ஃபிர் சஜே சஜாயா ஹே. லக்ஷ்மி நாராயணன் கூட உங்களை போல இருந்தவர்கள், அவர்களுக்கு எத்தனை அலங்காரம் செய்யறாங்க அப்படின்னா அவர்களும் நம்மை போன்ற மனித தோற்றம் உடையவர்கள்.
அவங்களுக்கும் நாம ரூபம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் பண்றாங்க. ஐசி நஹி கோய் சத் ஜித்னா லம்பே சௌடா ஹை. அவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூற அளவு ரொம்ப அவங்க ஹைட் ஆனவங்க அந்த மாதிரி எல்லாம் உருவங்கள் பெருசா காட்டுறாங்க. பெருசா காட்டுறதுனால அவங்க உயர்ந்தவங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் அவங்க உருவங்கள் உயர்வானதோ கிடையாது. மனுஷத்தோ மனுஷகி, மனிதன்னா மனிதன் தான். மேக்சிமம் 6 அடி இருப்பாங்க. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. பட் உயர்ந்தவங்கிறதுனால சில நேரம் சில சித்திரங்கள்ல அவங்க ரொம்ப உயர்வா காட்டுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் பாபா शरीर இருக்காது. तो बाप कहते कोई देहदारी को याद नहीं करना. பாபா சொல்றாரு எந்த தேகதாரி நினைக்காதீங்க. தேகோ பூல்னா है, தேகத்தை மறக்க வேண்டும். अपने को आत्मा समझो, एक शरीर तो छोड़ना है. தன்னைத்தானே ஆத்மான் புரிஞ்சுக்கோங்க, இந்த தேகத்தை விட வேண்டும். दूसरी बात गफलत नहीं करो, विक्रम का बोझ सिर पर बोझ. அடுத்தது மேற்கொண்டு எந்த தவறுகள் செய்யாதீங்க. காரணம் என்ன? ஏற்கனவே செய்த பாவ கர்மங்களுடைய சுமை தலை மேல நிறைய இருக்கு. பௌத் பாரி போஜ்கை, ஒவ்வொருத்தருடைய தலை மேலையும் நிறைய பாவ சுமை இருக்கு. சிவாய் ஏக் பாப் கி யாத் கே கம் நஹி ஹோ சக்தா. இந்த சுமைகளை ஒரு தந்தையின் நினைவை தவிர வேற எதன் மூலமாகவும் அந்த சுமைகளை இறக்க முடியாது, குறைக்க முடியாது. बाप ने समझाया जो सबसे ऊंच पावन बनते वही फिर सबसे पतित बनते. பாபா புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைக்கிறாரு? யார் உயர்ந்த தூய்மையானவர்களாக நம்பர் 1 இருந்தாங்களோ அவர்களே பத்தித்தமா மாறிடுறாங்க. இஸ்மே வண்டர் நஹி கானா. இதுல நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. अपने को देखना. ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்தவங்களே கம்ப்ளீட்டா கீழே இறங்கி வந்துடுறாங்கன்னு பாபா எதுக்கா புரிய வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரிதான் இருப்பாங்க. நீங்க யாரையும் பார்க்காதீங்க. பாப்கோ பூத் யார், ஒரு பாபாவை தான் பார்க்கணும், ஒரு பாபாவை தான் நினைவு செய்யணும். நான் அந்த ஒரு பாபாவுக்கு சமமா தூய்மையாக வந்திருக்கேன். ஆகவே நான் அவரை தான் பார்க்கணும். जितना हो सके बाप को याद करो, बहुत सहज. எந்த அளவு முடியுமோ நீங்க ஒரு பாபாவை பாருங்க, அப்ப எல்லாமே சகஜமாக ஆகிவிடும். जो इतना प्यारा बाबा ही उनको उठते बैठते याद करना है. அவர் எவ்வளோ அன்பானவர். ஆகவே ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும், எந்திரிக்கும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், பேசும்போது, சாப்பிடும் போதும், எல்லா காரியங்கள் செய்யும் போது நமக்கு அந்த ஒரு பாபா நினைவு இருக்கணும். இந்த பாபா தேகமே இல்லாத ஜோதி பிந்து சுரூபமான அந்த பாபாவை தான் நினைக்கணும். ஜிஸ்கோ புகார்த்தே ஹி பதீத் பாவன் ஆவோ. அவரை தான் பதீத பாவனே வாருங்கள்னு அழைத்தீங்க. பரந்து ஹட்டி லவ் நஹி ரத்தா. ஆனா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஆழ்ந்த அன்பு ஷிவ் பாபா மேல ஏற்படுறதில்லை. लव फिर भी अपने पति बच्चे आदि से. ஏன்னா அன்பெல்லாம் யார் மேல இருக்கு? தன்னுடைய கணவன், குழந்தைகள், இவங்க மேலதான் அன்பு வருது. சிர்ஃப் கத்தே பதீத் பாவன் ஆவோ. வெறும் வாயளவு பதீத பாவனே வாருங்கள்னு கூப்பிட்டு இருந்தீங்க. பாப் कहते बच्चे में कलप 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 है संगम पर ही आता. பாபா என்ன சொல்றாரு இப்போ? குழந்தைகளே, கல்ப கல்பம், கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் நான் வருகிறேன். காயா ஹுவாஹே ருத்ர ஞான மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. ருத்ர ஞான யஜ்யம். கிருஷ்ண ஹே தோ சத்யு கா பிரின்ஸ். கிருஷ்ணன் யாரு? சத்யுகத்தின் இளவரசன். वह फिर उस नाम रूप देश काल के सिवाय आ न सके. அவர் அந்த நாமத்துல அந்த ரூபத்துல அதே போல இப்போ வர இயலாது. नेहरू उस रूप में, उस पोजीशन में कलब के बात ही आएगा. இப்போ நேரு வந்தார்னா அந்த நேருங்கிற அந்த தோற்றத்துல அவர் இருந்த அதே பொசிஷன்ல மீண்டும் கல்பத்துக்கு பின்னாடிதான் வருவாரு. வைசே கிருஷ்ண பி சத்தியமே ஆயேகா. அதே போல கிருஷ்ணன் என்ற தோற்றத்துல
அந்த அலங்கரிக்கப்பட்ட தோற்றம், அந்த பொசிஷன்ல மீண்டும் அவர் சத்தியுகம் வரும்போதுதான் கிருஷ்ணன் அந்த மாதிரி வருவார். உன்கே ஃபீச்சர் பதல்னா சகே, சத்தியத்துல அதே கிருஷ்ணனா வருவார், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம. இஸ் யஜ்ஞா நாம் ஹி ருத்ர ஞான யஜ்யம், இந்த யஜ்யத்தினுடைய பெயரே ருத்ர ஞான யஜ்யம். ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யே, ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யம். ராஜை கெலி பலி சன்னா அர்த்தாத் உன்கோ பன்னா ஹே, ராஜ்யத்தை பெறுவதற்காக நாம் பலியாக வேண்டும். பலியாகுவது என்றால் என்ன அர்த்தம்? உன்கா பன்னா ஹே, அவருடையவராக நாம் ஆக வேண்டும். बाप के बने हो तो एक को ही याद करना चाहिए. தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். ஹத் சே தோட் பேஹத் சே ஜோட்னா, எல்லைக்குட்பட்ட உறவுகளை துண்டித்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை இணைக்க வேண்டும். பௌத் படா பாப், இவர் மிக உயர்ந்த தந்தையாக இருக்கிறார். தும் ஜான்தே ஹோ பாப் ஆக்கர் தேதி, நமக்கு இப்ப தெரியும். இதெல்லாம் யார் சொல்லி தராங்க? பாபாவே நமக்கு இந்த ஞானம் கொடுக்கிறாரு. बेहद का बाप तुमको बेहद का वर्षा दे रहा है जो कोई दे न सके. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகிறார். அவர் தர்ற ஆஸ்தி வேற யாருமே தர முடியாது. மனுஷ து சப் ஏக் தோ கோ மார்த்தே ஹே, மனிதர்கள் ஒருவர் மற்றவரை இன்னைக்கு கொலை செய்றாங்க. காட்தே ரஹ்தே ஹே, ஒருத்தர் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கொலை செய்றாங்க, துன்புறுத்துறாங்க. ஆக एक थोड़ी ही होता था. முற்காலத்துல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்புறுத்தக்கூடிய செயல்கள் இருக்காது. தும் ஜான்தே பாபா फिर से आया हुआ है, நாம தெரிஞ்சிட்டோம், இப்ப பாபா மீண்டும் வந்திருக்கின்றார். கலப் கலப் சங்கம் பர் மயாத், பாபா சொல்ல கல்ப கல்ப நான் சங்கம யுகத்தில் வருகிறேன். ஜப் நயி துனியா கா ஸ்தாபன் கர்னே ஹி தப் மை ஆதா ஹூம், எப்போ புது உலகம் ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக இருக்கின்றதோ அப்போதான் நான் வர்றேன். மாங்தே பிஹி நயி துனியா நயா ராமராஜ், அவர்கிட்ட யாசிப்பதே என்ன? புதிய உலகம், புதிய ராமராஜ்யம். வஹா சுக் சம்பத்தி சப் ஹை, அங்க சுகம் சம்பத்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். ஜஹடா கர்னே வாலா கோய் ஹோத்தா நஹி, அங்கு சண்டையிடக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டான். ஏன்னா யாருக்கு எதுவும் தேவை இருக்காது, யாருக்கு என்ன ஆசை இருக்காது, யாருக்காரு ஒருத்தர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு ஆத்மா அவங்க தனித்தன்மையோட அவங்கவுங்க செயல்களை கரெக்டா செய்வாங்க. அதனால எந்த விதத்திலயும் அங்க என்ன இருக்காது? சண்டை இருக்காது. சாஸ்திரமத்தை சத்திய திரேதா கோபி நரக் பனா தியா, சாஸ்திரத்துல சத்தியுகம் திரேதா யுகத்தையும் நரகமாக்கிட்டாங்க. நரகமாக்கிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அங்கே விகாரங்கள், சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள், அரக்கர்கள் வாழ்ந்தாங்கன்னு எல்லாம் வருடிச்சிருக்காங்க. எங் பூல் ஹே, இது மிகப்பெரிய தவறு. இது சத்தியத்துல எந்த சண்டை சச்சரவு விகாரங்கள் எதுவுமே இருக்காது. அசத்திய சுனாத்தே பாப் சத்திய சுனாத், அவர்கள் பொய்யானதை கூறுகிறார்கள், நமக்கு பாபா சத்தியத்தை கூறுகிறார். பாப் कहते तुम मुझे सत्य कहते हो ना, பாபா சொல்ல நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க, என்னன்னு சத்தியம்னு கூப்பிட்டீங்க இல்லையா? சத்தியம் சிவம் சுந்தரம்னு தான் அவர் சொன்னோம். மை ஆக்கர் சத்திய கதா சுனாத்தா ஹூம், நான் வந்துதான் சத்திய கதையை கூறுகிறேன். 5000 वर्ष पहले भारत में किसका राज्य था, என்ன சத்தியமான ஞானம் கொடுக்கிறாரு? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதத்தில் யாருடைய ஆட்சி நடைபெற்றது? பச்சே ஜான்தே பரோபர் 5 वर्ष पहले லக்ஷ்மி நாராயண் का राज्य था. குழந்தைகள் தான் நம்ம புரிஞ்சிட்டோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாரதத்துல லக்ஷ்மி நாராயண் அரசாட்சி நடைபெற்றது. கிரைஸ்ட் சே 3000 वर्ष पहले பாரத் பாரடைஸ் தான். கிறிஸ்துவர்களோட என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதம் பாரடைஸ் ஸ்வர்க்கமாக இருந்தது. இசாப் தோ சீதா ஹே,
கணக்குங்கிறத அவங்க ரொம்ப நேரா சொல்லியிருக்காங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க. கித்தின கல்புக்கு ஆயு இத்தனை கா ரக் தியா. கல்பத்தினுடைய ஆயுள் 3000 ஆண்டுகள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கல்பத்தினுடைய ஆயுள் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. 3000 இல்ல, 5000 ஆண்டுகள். சோ கல்பத்தினுடைய ஆயுள் 5000னா சத்தியுகம் திரேதாயுகம் 2500, திரேதாயுகம் 500 ஆண்டுகள் கழிச்சுதான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. சோ மொத்தம் 3000 ஆண்டுகள். அதனால 3000 ஆண்டுகளுக்கு முன்னால பாரடைஸ் இருந்ததுன்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. கிரைஸ்டுக்கு இத்தனா சமய ஹுவா யுகா 4 யுகைனா, கிரைஸ்து பிறந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இதுவும் நமக்கு தெளிவா பாபா புரிய வச்சுட்டாரு. யுகங்கள் என்பது 4 தான். ஆதா கலப் தின் ஆதா கலப் ராத் கோ லக்தா ஹை. பாதி கல்பம் பகல், பாதி கல்பம் இரவு. சம்ஜானே வாலா படா அச்சா சாய். புரிய வைப்பவர்கள் ரொம்ப நல்லா புரிய வைக்கணும். பாப் சம்ஜாத்தே பச்சே காம் மகா சத்ரு ஹை. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே காமம் மகா எதிரி. பாரத்வாசி ஹி தேவதாவும் கி மகிமா காத்தி. பாரதவாசிகள் தான் தேவிதைகளுடைய புகழ பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? சர்வகுண சம்பன்ன சோலா கலா சம்பூரன் சம்பூரன் நிர்விகாரி. அவர்களுடைய மகிமை எல்லா குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் நிறைந்தவர்கள், சம்பூர்ண நிர்விகாரிகள். फिर 16,008 ராணியா கஹா சே ஆயி. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு 16,108 பட்டு ராணிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எங்கிருந்து வந்தாங்க? தும் சாந்தி ஹோ தர்ம சாஸ்திர கோயி பி நஹி ஹே. தர்ம நூல் என்பது இன்னைக்கு எதுவுமே இல்லை. தர்ம சாஸ்திர உன்கோ கஹா ஜிஸே தர்ம ஸ்தாபக் கே உச்சாரா ஹே. தர்ம சாஸ்திரம் என்று எதை கூற முடியும்னா, எந்த சொல் மூலமாக, கூற்றின் மூலமாக தர்மம் உருவாகுதோ அத தர்ம சாஸ்திரம், தர்ம சொல். தர்ம ஸ்தாபக் கே நாம் சே சாஸ்திர பனம். அதனால யார் எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அவங்க உபதேசம் பண்ணாங்களோ, அவங்க உபதேசம் பண்ண கருத்துக்களை தர்ம நூலாக அவங்க பேர்ல எழுதிடுறாங்க. ஆப் தும் பச்சி நயி துனியா மீ ஜாதி. இப்ப குழந்தைகளாகி நீங்கள் புது உலகத்துக்கு போறீங்க. எக்ஸ் புராணா தமோ பிரதான் ஹி. இன்னைக்கு இருக்கக்கூடியது எல்லாமே பழமையானது, தமோ பிரதானமானது. इसलिए बाप कहती पुराने चीज से बुद्धियो हटाते மாமீகம் யாத் கரோ. அதனால பாபா என்ன சொல்றாரு? பழைய பொருள்கள் இருந்து புத்தியை நீக்கிட்டு நீங்கள் என் ஒருவனையே சதா நினைவு செய்ய. ஜோ துமாரா விக்ரம் வினாஷோ. என்ன நீங்க நினைச்சாதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். गफलत करते हो तो बाबा संजति इनकी तकदीर में ऐसा है. பாபா இவ்வளவு சொல்லியும் நாம நம்முடைய குறைகளை மாத்திக்காம மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்துட்டே இருந்தா பாபா என்ன நினைப்பாரு? இவர்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். ஹை பௌத் சஹஜ் பாத். பாபா சொல்லக்கூடிய ஞானமோ புரிந்து கொள்வது ரொம்ப எளிதானது. மோகி ரக் சப் தரப் சே நிக்கல் ஏக் பாப் கோ யாத். மோகம் என்பது தேகதாரிகள் பக்கம் இருந்து நீக்கி ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். 21 जन्म के लिए तुमको फिर कोई दुख नहीं होगा. 21 ஜென்மத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த துக்கமே இருக்காது. न तुम इतने गुबचा आदि बनेंगे. वहां तो समझते बस आयु पूरी हुई, एक शरीर छोड़ दूसरा लेना है. இங்க ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா தெரியாது எப்ப முடிவடையுதுன்னு. பட் சத்தியத்துல நம்ம ஆயுள் முடியும் போது தெரிஞ்சிடும். இப்ப நமக்கு ஆயுள் முடிஞ்சிச்சு, நம்ம இன்னொரு சரீரத்துக்கு போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். சோ இன்னைக்கு எத்தனை அபலைகள் இருக்காங்க. சத்தியத்துல இந்த மாதிரி அபலை பெண்கள் என்பது யாருமே இருக்க மாட்டாங்க. ஏக் शरीर छोड़ दूसरा लेना है. ஒரு शरीर விட்டா இன்னொரு शरीर எடுத்தாலும். जैसे सर्प का मिसाल है ना, जानवर का मिसाल दे. உதாரணம் பாபா பாம்புக்கு உதாரணம். என்ன, பாம்பு தன்னுடைய மேலா இருக்கக்கூடிய தோல் நீக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பிறவி முடிஞ்சது. அது ஃப்ரெஷ் தோலோட மறு ஜென்மத்தை வாழும். जरूर उनको पता पड़ता होगा इस समय को मनुष्य से जास्ती अकल जानवरों को भी होती है. இந்த நேரம் மனிதருடைய புத்தியை விட மிருகங்களுக்கு கூட நல்ல புத்தி இருக்கு. பிரம்மரி का भी मिसाल यहाँ का.
குழவியினுடைய உதாரணம் கூட இந்த சங்கம் யுகத்தினது. கீடேக்கோ கைசே லே ஜாத்தா, ஒரு குழவி சாதாரண ஒரு புழுவை கொண்டு வந்து கூட்டுல வச்சு அது அது ரிங்காரமிட்டு அது வந்து ஒரு குழவிய மாத்திடுது. அப்ப அது கூட பாருங்க மற்றவங்களை எவ்வளவு அழகா மாத்துது. கீடேக்கோ கைசே லே ஆத்தா, ஒரு சின்ன புழு அது எப்படி எடுத்துட்டு வருது. ஆப் துமாரா சுக தின் ஆ ரஹா ஹை, இப்போ உங்களுடைய சுகமான நாள் வந்து கொண்டிருக்கின்றது. பச்சியா கேத்தே ஹம் பவித்ர ரக்தே, குழந்தைகள் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றீங்க நீங்க பாபா கிட்ட, பாபா நாங்கள் தூய்மையாக வாழ வேண்டும். इसलिए मार बहुत खानी पड़ती है. பாபா நாங்க தூய்மையாக வாழ வேண்டும் சொல்லும் போது அந்த தூய்மைக்கு நிறைய இடையூறுகள் செய்யறாங்க, அடி உத கொடுக்கறாங்க. ஹா பச்சே குச் தோ சகன் கர்னா ஹி ஹே, பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அப்லா பர் அத்தியாச்சார் காயா ஹுவா ஹே, அபலை பெண்கள் மேல கொடுமைகள் செய்தனர் அப்படின்னு மகிமை எழுதப்பட்டிருக்கு. அத்தியாச்சார் கரை தப்தோ பாப்கா கட்டா பர், அவங்க எவ்வளவு கொடுமை செய்யறாங்களோ அவ்வளோக்கு என்ன ஆகும், பாவம் என்ற மண் பானை நிரம்பும். பானை நிறைஞ்சாதான் உடைஞ்சு போகும். ருத்ர ஞான யஜ்யமே விகம் தோ போத் படிங்க, ருத்ர ஞான வேள்வியில அநேக தடைகள் ஏற்படும். அப்லா பர் அத்தியாச்சார், அபலை பெண்கள் மேல நிறைய கொடுமைகள் நடக்குது. एक शास्त्र में भी गायन है, சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி மகிமை பாடி இருக்காங்க. बच्चियां कहते बाबा आज से 5 वर्ष पहले आपसे मिले थे. குழந்தைகள் சொல்றாங்களாமா பாபா கிட்ட, சாக்கார பாபா இருக்கும்போது, பாபா நாங்கள் இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் உங்களை சந்தித்தோம். ஸ்வர்க கா வர்ஷா லியா தா, உங்ககிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றோம். மகாராணி பனே தே, மகாராணிகளாக ஆகியிருந்தோம். பாபா கேத்தே ஹா பச்சி இத்தனா புருஷார்த் கர்னா ஹோகா. பாபாவும் என்ன சொல்றாரு, ஆம் குழந்தை நீங்க அவ்வளவு நல்லா முயற்சி பண்ணுங்க. யார் ஷிவ் பாபா கோ கர்னா ஹை இஸ்கோ நஹி, நீங்க நினைவு யார செய்யணும், ஷிவ் பாபாவை தான் நினைவு செய்யணுமே தவிர இவரை நினைக்க கூடாது. ஏ குரு நஹி, இவர் வந்து குரு கிடையாது. இன்கி கான்பி சுந்தினா, இவருடைய காதுகள் கூட கேட்குது இல்லையா. வக் துமாரா பாப் டீச்சர் சத்குரு ஹை, அவர் தான் நமக்கு அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறார். இந்துவரா சீக்கர் அவரோக்கோ சிக்லாத்தா, இவர் மூலமாக கற்றுக்கொண்டு நாம் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். சபி கா பாப் வஹை, எல்லாருக்கும் என்ன சொல்லி தரணும், அனைவருக்கும் தந்தை என்று சொல்லக்கூடியவர் ஷிவ் பாபா ஒருவர் தான். हमको भी सिखलाने वाला वह है, इसलिए बेहद का बाप को याद, எங்களுக்கும் கற்றுத்தரக்கூடியவர் அவர் ஒருவர் தான். அந்த எல்லையற்ற தந்தை, அதாவது அனைவருக்கும் தந்தையானவர், தந்தைக்கெல்லாம் மேலான தந்தையாக இருக்கின்றார். அவர் ஒருத்தர் தான் நம்ம நினைக்கணும். விஷ்ணு கா பிரம்மா கோ தோடகி பத்தியோ கா பதி கஹெங்கே, விஷ்ணுவையோ அல்லது பிரம்மாவையோ பத்திகளுக்கெல்லாம் மேலான பத்தின்னு சொல்ல முடியாது. शिव बाबा को ही पतियों का पति कहा, शिव பாபாவைத்தான் கணவனுக்கெல்லாம் மேலான கணவன் சொல்லப்படுகின்றது. तो क्यों नहीं उनको पकड़े, ஏன் நம்ம அந்த உயர்ந்தவரை பிடிச்சு கூடாது. तुम सब पहले मूल वतन अपने पियर घर जाएंगे फिर सत्य में आना. ஆக முதல் நம்ம மூல வத்தனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாமியார் வீட்டுக்கு சத்தியத்துக்கு வரணும். பல சிவ் பாபா கி பாஸ் தோ சலாமி பர்னி, முதல்ல நம்ம சிவ் பாபாட்ட போய் சல்யூட் அடிக்கணும். பேர் ஆயிங்கே சத்தியமே, அதாவது பரந்தாம் போகாம நம்ம சத்தியகம் வர முடியாது. ஒரு செகண்டாவது நம்ம பரந்தாம் போயிட்டு பாபாட்ட திருஷ்டி வாங்கிட்டு நம்ம மீண்டும் சத்தியகம் வருவோம். கித்னா சகஜ பை பைசா கி பாத், இதெல்லாம் எவ்வளவு எளிமையான கருத்துக்கள், எளிதாக புரிஞ்சக்கூடிய விஷயங்கள். பாபா சரப் தரப் பச்சோங்கு திக், பாபா அனைத்து பக்கத்தில் உள்ள குழந்தைகளை பார்க்கிறார். கஹா கோய் ஜுட்கா தோ நஹி காத்தே ஹே, யாராவது குழந்தைகள் தூங்கி விழுகின்றார்களான் பார்க்கிறார்.
जुटका खाया उबासी दिया बुद्धियो गया फिर वक्त वायुमंडल को खराब कर दे. தூங்கி விழுகிறாங்க, கொட்டாவி விடுறாங்கன்னாவே என்ன அர்த்தம்? அவங்க மனசு புத்தி இங்க இல்லைன்னு அர்த்தம். இங்கோ வெளியில சுத்துது. அந்த வெளியே சுத்துறதுனால்தான் அவங்களுக்கு என்ன ஆகுது? தூக்கம் வருது, वायुमंडलத்தை கெடுக்கின்றார்கள். क्योंकि बुद्धियों बाहर भटकता है ना, ஏன்னா முரளி கேட்டுட்டே இருந்தாலும் புத்தி வெளியில அலைப்பாயும் போது என்ன ஆயிடும்? ஆத்மால அந்த புத்துணர்ச்சி இருக்காது. तब बाबा हमेशा कहते बादल ऐसे ले आवो जो रिफ्रेश होकर जाए वर्षा करे. அதனால சாக்கார பாபா இருக்கும்போது எப்பவுமே சொல்வாரமா, அப்படிப்பட்ட ஆத்மாக்களை கூட்டிட்டு வாங்க, அவங்க இந்த ஞானத்தை நிரப்பிக்கொண்டு உங்க இடத்துக்கு போய் என்ன பண்ணும்? ஞான மழை பொழியணும். அப்படிப்பட்ட ஆத்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐசிக்கோ லானா, அப்படிப்பட்டவங்களை தான் நீங்க கூட்டிட்டு, பாக்கிக்கோ லானேசே ஃபாய்தா ஹி கியா. மற்றபடி அந்த அளவுக்கு சேவை பண்ணக்கூடிய திறமை இல்லாதவர்கள், தாரணை இல்லாதவர்களை கூட்டு வந்து என்ன பிரயோஜனம்? லே ஆனே வாலா பர் பை ரெஸ்பான்சிபிலிட்டி ஹே. ஆக நீங்க எப்படிப்பட்ட ஆத்மாக்களை பாபாகிட்ட கூட்டிட்டு வர்றீங்க, அதனுடைய பொறுப்பு உங்க மேலதான். कौन-सी ब्राह्मणी सेंसिबल है जो बढ़कर जाए वर्षा करे. எந்த ஒரு பிராமணிகள் ரொம்ப புத்திசாலியாக ஆகி தனக்குள் நிரப்பிக்கொண்டு போய் ஞான மழை பொழிய போறாங்கன்னு பாபா பார்க்கிறார். ஐசே கொல்லானா ஹே, எப்படி மேகங்கள் அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணிய நீராவாக ஆக்கி தனக்குள்ள நிரப்பிக்கிட்டு அது போய் மழை பொழியுது. அந்த மாதிரி இங்க பாபாட்ட நம்ம எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்க போய் பொழியணும், சேவை பண்ணணும். மற்றபடி சேவை பண்ணா தெரியாதவர்களை அழைத்து என்ன பிரயோஜனம்? சுன்கர் தாரன்கர் ஃபிர் தாரன் கரானா. ஞானம் கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு தாரணை செய்ய வைக்கணும். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணும். ஜிஸ் பண்டாரி சே காத்தே கால்கண்ட் தூர் ஹோ ஜாத்தா ஹை. எப்படிப்பட்ட பொக்கிஷத்திலிருந்து நாம சாப்பிட்டுட்டே இருக்கோம். இங்க பாபா வீட்டுல சாப்பிட சாப்பிட காலன் கஷ்டங்கள் எல்லாமே தூர விலகி போயிடும். यहाँ आनी चाहिए जो योग में अच्छी रीति रख सके. மவுண்ட் அபுக்கு யார் வர முடியும்? யார் நல்லா யோகா பண்ணக்கூடியவர்களோ, பண்ண முடியுமோ அவங்க தான் வரணும். नहीं तो वायुमंडल को खराब कर दे, இல்லைன்னா வாயுமண்டலத்தை கெடுத்துறாங்க. इस समय और ही खबरदार रखना. இந்த நேரம் மேலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். போட்டோ आदि निकलने की भी बात नहीं. போட்டோ எடுக்கக்கூடிய விஷயம் கூட அவசியமே இல்லைங்கிறார். பிதா ஸ்ரீ பிரம்மா இருக்கும்போது போட்டோ எடுக்கலன்னா நீங்க இந்த தேகத்தை நினைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாபா போட்டோ எடுக்க கூட அனுமதி தர மாட்டாங்க. அதனால பிரம்மா பாபாவுடைய போட்டோ யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. 1986 அவ்வக்த பாப்தாதா மகா வாக்கியம் சொல்லும் போது, நான் எந்த சரீரத்துல வர்றேன் அப்படிங்கறத நீங்க பிரத்யக்ஷப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் பிரம்ம பாபா போட்டோ எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாருடைய மெடிடேஷன் ரூம்ல பிரம்ம பாபா போட்டோ வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இல்ல தேகதாரிகளை நினைக்க கூடாது, எந்த தேகதாரி போட்டோ வச்சு கூடாதுன்னு தான் பாபா சொல்வாரு. ஜஹா ஆவாஜ் ந ஹோ ஏகாந்த் மே ரஹே. சோ நம்ம ஏகாந்தத்திலிருந்து शब्दமே போடக்கூடாது. फोटो आदि निकलने की भी बात नहीं. जितना हो सके बाप की याद में रख योगदान देना. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாபா நினைவுலேருந்து யோகதானம் பண்ணு. மற்றபடி போட்டோ எடுக்கிறது, சுத்துறது இதெல்லாம் அதுக்காக நம்ம இங்க வரல. ஆஸ்பாஸ் படி சாந்தி ரஹ்னி சாஹியே. யாரு இங்க இருக்காங்களோ அவங்க இருக்கக்கூடிய இடம் சுத்தி அமைதியா. ஹாஸ்பிட்டல் हमेशा बाहर एकांत में रहते जहां आवाज न. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும் போதே அவங்க கொஞ்சம் சிட்டியை விட்டு தூரமா கட்டுவாங்க. ஏன்னா எந்த பொல்யூஷன், எந்த சவுண்டு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்க சிட்டியை விட்டு தள்ளி கட்டுவாங்க. பேஷண்ட் கோ சாந்தி சாஹியேனா, ஏன்னா நோயாளிக்கு அமைதி வேணும் இல்லையா?
तुमको डायरेक्शन मिलता उस शांति में रहना है, बाप को याद करना, एक ही रियल பாபா நமக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரு? அமைதியா இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும். அதுதான் உண்மையான அமைதின்னு சொல்றாரு. பாக்கியே ஆர்டிபிஷியல், மற்றவங்க எல்லாமே செயற்கையான அமைதியில் இருக்காங்க. வக்கத்தேனா 2 மினிட் டெட் சைலன்ஸ், அவங்க சொல்லும்போது 2 நிமிஷம் டெட் சைலன்ஸ்ல இருங்க. परंतु वो 1-2 को मिनट बुद्धि पता नहीं कहाँ कहाँ रखती. ஆனா ஓரிரு நிமிஷத்திலே என்ன ஆயிருது? புத்தி எங்கெங்கயோ சுத்த ஆரம்பிச்சிருது. ஏக்கு கோபி சச்சி சாந்தி நகீர், ஒருத்தர் கூட உண்மையான அமைதி என்பது இருக்கிறது இல்ல. தும் டிட்டாச் ஹோ ஜாயேங்கே. ஆனா நாம பாபா குழந்தைகள் தேகத்திலிருந்து, சூழ்நிலை எல்லாத்திலிருந்து டிட்டாச் ஆயிரும். हम आत्मा है, ये अपने स्वधर्म में रखना है. நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மத்தில். பாக்கி குட்கா காக்கர் சாந்த் ரக்னா कोई रियल शांति नहीं. ஒரு சிலர் ஞான யோகம் கேட்கும்போது நல்லா தூங்கி விழுவாங்க, நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க. எழுப்பிக்க என்ன சொல்லுவாங்க? இல்ல நான் ரொம்ப அமைதியா சாந்தியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான சாந்தி இல்ல. கிருத்தினா 3 மினிட் சைலன்ஸ் அஷரீரி பவ சொல்லும் போது என்ன சொல்றாங்க? 3 நிமிஷம் அமைதியா இருங்க, அஷரீரி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொய்க்கு தாக்கத் நகி ஜோ கஹே, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அமைதியில் இருங்க அப்படின்னு யாருமே சொல்றதுக்கு உண்டான சக்தி இல்லை. ஏன்னா ஆத்மாவுடைய சுய தர்மம் தான் சாந்திங்கிறது யாருக்கு தெரியாது. बाप के महावाक्य के लाडले बच्चे, मुझे याद करो, तुम्हारा जन्म जन्मांतर का पाप कट जाए. பாபாவுடைய மகா வாக்கியம், என்னுடைய செல்லமான குழந்தைகளே, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா உங்களுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் பஸ்பமாயிடும். நஹித்தோ பத் பிரஸ்டி ஹோகா ஒரு சஜாபி காணி, இல்லைன்னா உங்களுடைய பதவியும் கெட்டு போயிடும், தண்டனையும் அடைய வேண்டி வரும். शिव बाबा का डायरेक्शन में चलने से ही कल्याण है. சிவ தந்தையினுடைய கட்டளைப்படி நடப்பதில்தான் நன்மை உள்ளது. பாப்கோ சதைவ யாத்ரா கர்னா, நம்ம அந்த பாபாவை சதா நினைக்கணும். ஜித்னா ஹோ சகே மோஸ்ட் ஸ்வீட் பாப்கோ யாத், எவ்வளவு முடியுமோ அந்த கீழ்ப்படிந்த அன்பான தந்தையை நினைக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் को अपने टीचर की इज्जत रखनी, बहुत ख्याल रखना. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னாவே தன்னுடைய டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுன்னா என்ன? அந்த டீச்சரை நல்லா கவனிச்சுக்கணும். बहुत स्टूडेंट पास नहीं हो तो टीचर को इजफा नहीं मिल. நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த டீச்சருடைய ரெஸ்பெக்ட் போயிடும். யஹா கிருபா ஆசீர்வாத் கி பாத்தி நை. இங்க பாபாட்டு வந்து பாபா நீங்க என் மேல கிருபா காட்டுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றும் பாஸ் ஆயிட முடியாது. ஹரேக்கு அப்பனே உப்பர் கிருபா ஆசீர்வாத். ஒவ்வொருத்தரும் தானே தன் மேல கருணை காட்டுங்க. நீங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவிகரமாக இருக்கணுமே தவிர இதுல கிருபை ஆசீர்வாதத்தின் பேச்சு இல்லை. ஸ்டூடெண்ட் அப்பனே உப்பர் கிருபா கர்த்தே மேனக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் தன் மேல கிருபை காட்டுறாருன்னு என்ன அர்த்தம்? படிப்புக்கு உண்டான முயற்சி பண்றாரு. ஏக் பி படாய், இது கூட படிப்பு. जितना योग लगाएंगे उतना विक्रम मस्जिद बनेंगे उंच पद पाए. நீங்க எவ்வளவு யோகா பண்றீங்களோ அவ்வளவு பாவ கர்மங்கள் அழியும், உயர்ந்த பதவி அடைவீங்க. யாது செய் எவர் நிரோகி பனீங்கே, நினைவின் மூலமா தான் என்று ஆரோக்கியமானவர்கள் ஆக முடியும். மன் மன பவ, பாபா திருப்பி மன் மன பவ ஐசை கிருஷ்ணத்தோடைய கருசை. இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து சொல்ல முடியுமா? நிராகார் பாப் கத்தி விதியுகி பன். நிராகார தந்தை சொல்றாரு, விதிகியாக மாறுங்கள். ஈஸ்வரிய பேகத் க பரிவார் ஹே, இது ஈஸ்வரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பமாக உள்ளது. மா பாப் பாயி பெஹன் பஸ் அவர் கோய் சம்பந்த நகி. அம்மா அப்பா மேலும் சகோதரன் சகோதரி, வேற எந்த உறவுகள் இங்க கிடையாது. சபி சமன் சாச்சா மாமா காக்கா ரத்தி. உலகத்தில் தான் தாத்தா சித்தப்பா மாமா அப்படின்னு பல உறவுகள் இருக்கு. ஏ ஹைஹி பாயி பெஹன் கா சம்மன். ஆனா இங்க நம்முடைய உறவு என்ன? சகோதரன் சகோதரி.
ऐसे कभी होता नहीं सिवाय संगम. இந்த ரிலேஷன் எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்கும்னு இல்ல, இந்த சங்கம் யுகத்துல மட்டும்தான். जबकि हम माता पिता से वर्षा लेते, இப்பதான் நம்ம அந்த தாய் தந்தையிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறோம். சுக் கனரே लेते ही, அளவற்ற சுகத்தை அடைகிறோம். यहाँ की बाई बहन का संबंध है. பாபா திருப்பி நினைவுபடுத்துறாரு, இங்க நமக்குள்ள உறவு என்ன? சகோதரன் சகோதரி. வேற எந்த உறவும் நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஐசா கபி ஹோத்தா ஹி சிவாய் சங்கம். இந்த மாதிரி வெறும் சங்கமயத்துல மட்டும்தான் இந்த ரிலேஷன். ஜப்கி அம்மாத் பிதா சே வர்சே லேத்தே, ஏன்னா இப்பதான் தாய் தந்தையிட்டிருந்து நம்ம ஆஸ்தி அடைகிறோம். சுக் கனேரேலே, அளவற்ற சுகத்தை அடைகிறோம். ராவன் ராஜ்யமே துக்கு கனேரே, ராவனுடைய ஆட்சியில துக்கந்த அளவற்ற இருந்தது. ராமராஜ்யமே சுக் கனேரே, ராமராஜ்யத்துல அளவற்ற சுகந்தார். ஜிஸ்கேலே தும் புருஷார்த்தத், அதை அடைவதற்காக தான் குழந்தைகள் நீங்க முயற்சி செய்றீங்க. ஜித்னா ஜோ புருஷார்த்தத் அவ கலப் கலப்கே லே சிது, யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்களோ அது கல்ப கல்பத்துக்காக பதிவாகிவிடும். பிராப்தி போத் பாரி, மிக உயர்ந்த பிராப்தி. जो करोड़पति पद्मोपति है उन सब पैसा मिट्टी में मिल जाता. யார் தன்னைத்தானே லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லாம் பெருமையா பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய செல்வம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். थोड़ी लड़ाई लगने दो तो देखना क्या होता. கொஞ்சம் யுத்தங்கள் ஆரம்பமாட்டோம், அப்ப பாருங்க எல்லாருடைய செல்வம் என்ன ஆகுதுன்னு. பாக்கி கேனா தும் பச்சோங்கி, மற்றபடி குழந்தைகளை தான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். சச்சி கஹானி சுன்கர் தும் பச்சே சச்கண்ட் கி மாலிக் பன், சத்தியமான கதை கேட்டு நீங்க சத்திய கண்டத்தின் தலைவர்கள் ஆகிறீங்க. எக்தோ பக்கா நிக்ஷை, இது நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். நிக்ஷை பிகர் யஹா கோய் ஆன சகே, நம்பிக்கை இல்லாம வேற யாருமே இங்க வர முடியாது. பச்சோங்கு கோய் கஃப்லத் நஹி கர்னி சே, குழந்தைகள் இப்ப வேற எந்த தவறு செய்யக்கூடாது. பாப் சே பூரா வர்ஷா லேனா, அப்பா இருந்து முழுமையான ஆஸ்தி பெற வேண்டும். ஜெய்சே மம்மா பாபா லீர, எவ்வாறு சிவ் பாபா இருந்து ஃபுல் ஆஸ்தி பிதா ஸ்ரீ பிரம்மா ஜெகதம்பா சரஸ்வதி அடைவதற்கு முழு முயற்சி செய்தார்களோ அதை போல நாமளும் செய்யணும். அச்சா, நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. ஆக இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडा मुख्य सारम, शरीर से डिटैच हो स्वधर्म में स्थित रहने का अभ्यास करना. शरीरத்திலிருந்து விடுபட்டு சுய தர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். जितना हो सके मोस्ट बिलवड बाप को याद करना. எந்தளவு முடியுமோ கீழ்ப்படிந்த அந்த அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். मोह की रग सब तरफ से निकाल देना. அந்த மோகம் என்ற பற்றுதலை அனைத்து பக்கத்திலிருந்தும் நீங்கள் விடுவிக்க வேண்டும். पढ़ाई पर पूरा ध्यान दे, अपने ऊपर अपही कृपा आशीर्वाद करनी है. படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் மீது என்ன பண்ணும்? கருணை, இரக்கம், ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். புத்தியோ ஹத் சே தோட் பேஹத் சே ஜோட்னா. புத்தி யோகம் எல்லைக்குட்பட்டதிலிருந்து நீக்கி எல்லைக்கு அப்பாற்பட்டதவரோடு இணைக்க வேண்டும். பாப்கா பன்கர் பாப்கா பூரா பூரா பலி சொன்னா. பாபாவுடைய குழந்தையாக ஆன பிறகு பாபாட்ட முழுமையிலும் முழுமையாக பலியாக வேண்டும். वरदानम, सदा सत्य के संग द्वारा कमजोरियों को समाप्त करने वाला सहज योगी सहज ज्ञानी भव. சதா சத்தியமானவருடைய நட்பின் மூலமாக அனைத்து பலகீனங்களையும் முடிவடைய செய்து சகஜமான யோகி சகஜ ஞானியாக ஆகுக.
कोई भी कमजोर तब आती जब सत्य के संग से किनारा हो जाता. நமக்குள்ள ஏதாவது ஒரு பலகீனம் வருகின்றதுன்னா எப்போ வரும்? சத்தியமான தந்தையிடமிருந்து நாம் விலகும் போதுதான். और दूसरा संग लग जाता है. எப்போ தந்தையினுடைய நட்பிலிருந்து நாம் விலகுகின்றோமோ அப்போ பிறருடைய நட்பு நம்ம மேல ஏற்பட்டு விடுகின்றது. इसलिए भक्ति में भी कहते सदा सत्संग में रहो. ஆகவே பக்தியிலோட சொல்றாங்க सदा सत्संगத்தில் இருங்க. सत्संग अर्थात सदा सत बाप के संग में रह. சத்சங்கம் என்றாலே என்ன அர்த்தம்? சதா சத்தியமான பாபாவின் நட்பில் இருப்பது. आप सबके लिए सत बाप का संग अति सहज है क्योंकि समीप का संबंध. உங்கள் அனைவருக்கும் சத்தியமான பாபாவுடைய நட்பில் இருப்பது மிக மிக சகஜமானது. ஏன்னா இப்ப நமக்கு சமீபமான சம்பந்தம் இருக்கின்றது. सदा सत्संग में रख कमजोरियों को समाप्त करने वाला सहज योगी सहज ज्ञानी. சோ எப்ப நீங்க சத்தியமான பாபாவுடைய நட்புல இருக்கீங்களோ அப்ப அனைத்து பலகீனங்கள் நீக்கிவிட்டு சகஜ யோகி சகஜ ஞானியாக ஆக முடியும். இன்னும் நம்ம யார்கிட்ட நட்பு வைக்கிறோமோ அதனுடைய பிரபாவம் ஆத்மால ஏற்பட்டுடும். சோ நம்முடைய பலகீனம் இருக்குன்னு அர்த்தம் சத் சங்கிலிருந்து நம்ம விலகி இருக்கோம். சோ பாபாவுடைய சத் சங்கத்துல வர 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 பலகீனங்கள் நீங்கிவிடும். ஞானமும் எளிதாக இருக்கும், யோகமும் எளிதாக. ஸ்லோகன் சதா பிரசாஸ் ரஹனா है. प्रसाद सुनने की इच्छा को त्याग कर दो. சதா நம்ம எப்படி இருக்கணும்? பிரசன்னமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். அப்போ மகிழ்ச்சியா திருப்தியா இருக்கக்கூடியவர்கள் என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க? பிறர் என்னை மகிமை பாட வேண்டும், பிறர் என்னை புகழ் பாட வேண்டும் அப்படிங்கிற இந்த ஆசை கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மள மகிமை பாடினா புகழ் பாடினா மோட்டிவேட் ஆகிறது, உற்சாகமா சேவை செய்யறது. சில கொஞ்சம் நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே டிஸ்டர்ப்டு மூடா மாறிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புகழ எதிர்பார்க்கிறோம்னு அர்த்தம். ஆனா இது எதிர்பார்க்காம நீங்க என்ன பண்ணுங்க? சேவை பண்ணிட்டே போங்க. யார் இந்த மகிமைகளை பெற வேண்டும் என்ற இச்சைகளை தியாகம் செய்றாங்களோ அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா திருப்தியா இருப்பாங்க. मातेश्वरी जी का अनमोल महावाक्य मुक्ति और जीवन मुक्ति की स्टेज. இன்னைக்கு மாதேஸ்வரியினுடைய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி நிலை. मुक्ति जीवन मुक्ति दोनों स्टेज अपनी अपनी है. मुक्ति மற்றும் जीवन मुक्ति இரண்டும் தனித்தனியான நிலை. अब जब हम मुक्ति अक्षर कहते जो मुक्ति का अर्थ है आत्मा शरीर की पार्ट से मुक्ति. முக்தி என்ற சப்தத்தை கேட்கும் போதே அந்த முக்தி என்ற சப்தத்தின் பொருள் என்ன? ஆத்மா இந்த சரீரத்தினுடைய பார்ட்டிலிருந்து விடுபடுவது. கோயா ஆத்மா का शरीर सहित इस सृष्टि पर पार्ट नहीं. मुक्ति என்றாலே ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து தன்னுடைய பாகத்தை நடிக்கக்கூடிய தன்மைகளிலிருந்து விடுபட்ட தன்மை. जब आत्मा का मनुष्य हस्ती में पार्ट नहीं, गोया आत्मा निराकारी दुनिया में है, सुख दुख से न्यारी दुनिया में है. इसको मुक्ति स्टेज कहती. எப்போ ஆத்மாவுக்கு இந்த மனித தேகத்திலிருந்து பாட்டு நடிக்கக்கூடிய தன்மை இல்லையோ அப்ப ஆத்மா எங்க இருக்கும்? நிராகாரமான உலகம். நிராகார உலகம்னு என்ன? சுக துக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை. அதான் முக்தி நிலைன்னு சொல்றோம். इसे कोई मुक्त पद नहीं कहते. और जो आत्मा कर्म बंधन से मुक्त है अर्थात शरीर के पाटदारी होते भी कर्म बंधन से न्यारी है. பட் ஞானத்தின் ஆதாரத்துல பாபா முக்தின்னு எதை சொல்றாரு? சரீரமே இல்லாம பார்த்தே நடிக்காம நம்ம பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நிலை முக்திங்கிறது அர்த்தம் இல்ல. ஞானத்தின்படி பாபா நமக்கு முக்தின்னு எதை விளக்கம்னு சொல்றாரு?
ஆத்மா கர்ம பந்தனத்திலிருந்து முக்தியாகணும். சரீரத்துல தன்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருந்தாலும் கர்ம பந்தனங்கள்ல இருந்து அது விலகி இருக்கிறது, விடுபட்டு இருப்பது, பற்று இருப்பது. उस जीवन मुक्ति बद्ध कहते हैं जो सबसे ऊंची स्टेज ஜீவன் முக்தி பதவி என்று கூறப்படுகின்றது. அது மிக உயர்ந்த நிலையாகும். वो तो हमारा देवता है प्रारब्ध, इस जन्म में ही पुरुषार्थ करने से एक सत्य देवता प्रारब्ध मिलती है. அதான் தேவதைகள் பிராலப்த். அவங்க சரீரத்தில் தான் இருப்பாங்க, அவங்க பார்ட் பிளே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன இருக்காது, இந்த ஆகர்ஷன் கவர்ச்சி இருக்காது, முக்தி நிலையில் இருப்பாங்க. அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்றோம். அதனால நம்ம இந்த ஜென்மத்துல செய்யக்கூடிய முயற்சி தான் சத்தியத்துல இந்த தேவதா ரூபத்துல அந்த பிராலப்தி அனுபவிக்கிறோம். हमारा ऊंच पद परंतु जो आत्मा पाठ में ने उनको पद कैसे कहे. அதான் உயர்ந்த நிலை. இது சரீரத்தில் இருந்தாலும் பாற்று நடிச்சாலும் கர்ம பந்தனங்கள்லிருந்து விடுபட்ட தன்மை. பட் சரீரமே இல்லை, பார்ட்டே இல்லை அப்படின்னா அது முக்தி நிலைன்னு சொல்றோம். பட் அதை விட உயர்ந்தது பார்ட் நடிச்சுட்டு முக்தியார். जब आत्मा का स्टेज पर पार्ट नहीं है तो मुक्ति कोई पद नहीं है. ஆத்மா இந்த மேடையில ஒரு பார்ட்டே இல்லை, அது பரந்தாமத்துல வெறும் புள்ளியா உட்கார்ந்துட்டு இருக்கு. அது முக்திங்கிறத விட உடல் இருந்துட்டே முக்தியா வாழணும். अब इतने जो मनुष्य संप्रदाय कोई सबको सब सत्य में नहीं चलते क्योंकि वहां मनुष्य संप्रदाय कम रखती है. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை அனைத்துமே சத்தியத்துல வரமாட்டாங்க. 700 கோடிக்கு மேல இருக்காங்க. ஆனா சத்தியத்துல ஒன்லி 9 lakhs தான். ஏன்னா அங்க பாப்புலேஷன் ரொம்ப குறைவா இருக்குன்னா எல்லாரும் வர முடியாதுன்னு அர்த்தம். जो जितना प्रभु के साथ योग लहाए कर्मातीत बने वही सत्य जीवन मुक्ति देव देवता पद बार. யார் சங்கம் யுகத்துல யோகா பண்ணி கர்மாतीत நிலை அடைகிறார்களோ அவங்க சத்தியத்துல ஜீவன் முக்தி அதாவது தேவி தேவதா பதவி அடைகிறாங்க. बाकी जो धर्मराज की सजा खाकर कर्म बंधन से मुक्त हो शुद्ध बन मुक्तिधाम में चल. மற்ற எல்லா ஆத்மாக்களும் தர்மராஜ் கிட்ட தண்டனை வாங்கி கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்து சுத்தமாக ஆகி முக்திதாமத்துக்கு செல்வார்கள். वह मुक्ति में है लेकिन मुक्तिधाम में कोई पद नहीं. அது முக்த நிலை. முக்திதாமத்தில் எந்த விதமான ஸ்டேட்டஸ் பதவியே கிடையாது இல்லையா. மகாராஜா மகாராணி கேட்டகரி டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. அங்க எந்த டிஃபரன்ஸே இல்லாம ஆத்மா புள்ளி வடிவமா ஜொலிச்சிட்டு இருப்போம் பரந்தாமத்துல. எந்த பதவி கிடையாது. वह स्टेज तो बिगर पुरुषार्थ आप ही अपने समय पर मिल ही जाता है. ஆக யாருக்கு என்ன ஒரு ஸ்டேஜ்ங்கிறது கிடைக்கணுமோ அது நேரத்தின் அனுசாரமா தானாகவே கிடைக்கும். जो मनुष्य की चाहना द्वापर से लेकर कलयुग के अंत तक उठती आई जन्म जन्म की चक्कर में न आवे वो आशा पूर्ण होती है. द्वापर யுகத்திலிருந்து மனிதர்களுடைய உள்ளத்துல இந்த ஆசை இருக்கு. என்ன ஆசை? எதுக்கு இந்த பிறவி சக்கரத்துல வரணும், பிறவா நிலை வேண்டும், முக்தி நிலை வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் அந்த ஆசை இப்பதான் பூர்த்தி ஆக போகுது இல்லையா. எல்லாரும் சத்தியம் வர முடியாது. அப்ப எல்லாரும் பரந்தாமத்துல முக்த நிலையில் இருப்பாங்க. मतलब तो सर्व आत्माओं को वया मुक्तिधाम में पास अवश्य होना है. அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமத்தை கிராஸ் பண்ணியே தீரணும். இன்றைக்கான ஸ்வமானம், நான் எதிர்கால சத்தியுக தேவதையாக இருக்கின்றேன். தன்னைத்தானே என்ன நினைக்கணும்? நான் சத்தியுக தேவதை. நான் சூக்ஷ்ம உடலோடு ஸ்ரீ நாராயணருடைய ரூபத்தில் இருக்கிறேன். தங்க சிம்மாசனத்தில் வெற்றிருக்கிறேன். பாப்தாதா எனக்கு ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிவிக்கிறார். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
எல்லாருக்குள்ளேயும் நல்லதையே காணும் கலை எனக்கு இருந்தா அவங்க இதயங்களில் ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும். The art of seeing the good in everyone will earn me a place in their hearts.